இன்னைக்கு என்கிட்ட செமையான ஒரு மேட்டர் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அதை பாருங்க. இதுதான் அது. இது என்னன்னு காட்டுற பாருங்க. இதுக்கு பேரு ஃப்ளோட்டிங் பென்னா. இது என்ன தெரியுமா பண்ணோம்? ஒரு கரண்டில இந்த பெண்ணை வச்சு தான் வரைஞ்சிட்டு அதை தண்ணியில முக்குனா வரைஞ்சது அப்படியே தண்ணியில மிதக்குமாங்க. நம்மளுக்கும் இதே மாதிரி வருதான் ட்ரை பண்ணிடுவோமா? அதனாலதான் அந்த பெண்ணு வாங்கியிருக்கேன். முதல்ல ஒரு கோப்பையில தண்ணி வேணும். அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அது கூட அவங்க வீட்டுல காட்டின மாதிரி ஒரு கரண்டியை எடுத்துக்கிட்டேன். இதுல நிறைய கலரான பெண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த கரண்டில தண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு அதுல இருந்து ஒரு பெண்ணை எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் போலான்னு யோசிச்சேன். சரி, இந்த ஹார்டின் ஷேப் வருதுல அதை போட்டுருமா? ஹார்டினை போட்டு அது பக்கத்துல அம்பு குறியும் விட்டுட்டு இப்ப தண்ணியில முக்கி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் இதை பாரிஸ்ல வாங்கின 100 ரூபாய்க்கு. ஆன்லைன்ல எவ்வளவு விற்கிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க ட்ரை பண்ணி பாத்துருவோமா? அட என்னப்பா இது, வீடியோல மட்டும் அவங்க கரண்டியை தண்ணியில வச்சா அழகா மிதந்துச்சு. நம்ம வச்சா ஒண்ணுமே வர மாட்டேது. கரண்டிலே ஒட்டிக்கிட்டு நிக்குது. என்ன நம்ம தான் தப்பா பண்ணிட்டோமா இல்ல எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு சரி அந்த பெண்ணு டப்பா கொடுத்தாங்களா, அதுக்கு பின்னாடி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்காங்களான்னு பார்த்தா அதுல யூஸ் செராமிக் ஸ்பூன் போட்டுருக்கு. ஐயோ, செராமிக்னா பீங்கானாச்சே. பீங்கானுக்கு நான் எங்க போறதுன்னு தெரியலையே. சரி டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பக்கத்துல இந்த மீன் வளர்க்கறதுக்காக ஒரு சின்ன கிளாஸ் வச்சிருந்தேன். அந்த கிளாஸ் பீங்கா மாதிரி தான் இருக்கும். அதுல வரைஞ்சு பாப்போமா? சரி இந்த வாட்டி சூரியன் வரைஞ்சு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை வரைஞ்சு அந்த கிளாஸை எடுத்து அதை தண்ணியில முக்கி பார்த்தா இந்த வாட்டி சூரியன் கரெக்டா வந்துச்சு தண்ணியில. நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம் போல. செராமிக் ஸ்பூன் யூஸ் பண்ணா கரெக்டா வரும் போல. சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஆரிஃப்னு சொல்லிட்டு என் பேர் எழுதி பார்த்தா அது ஃபுல்லா கலங்கலாயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் மீன் வரைஞ்சு விடுவோம்னு சொல்லிட்டு மீன் வரைஞ்சு விட்டா மீன் புழு மாதிரி மதந்துட்டு இருக்கு. 1-2 வருது, 1-2 வர மாட்டேங்குது. என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வரையலாம்னு வரைஞ்சிட்டு இருந்தா திடீர்னு நம்ம பாப்பா வந்துட்டு ஐ மீன் அப்படின்றா. என்னது மீனா? எங்க எங்க எப்படி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த சின்ன பசங்க கண்ணுக்கு தெரியும் போல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. மீன் எல்லாம் ஆள் அடையாளம் தெரியாம போயிடுச்சதுல. ஆனா இந்த பெண்ணு சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட சூப்பரான ஒரு விளையாட்டு காட்டவா? அதை பாருங்க, இந்த மாதிரி விளையாடுங்க.